போர்க்கால அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போருக்கும் வித்தியாசம் இருக்கு. ரஷ்யா அண்ட் உக்ரைன் போர்ல அவங்க நடத்தின சண்டேல அவங்க ஒரு லாக்டவுன் ஒன்று திட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன கடைபிடிச்சாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா அண்ட் உக்ரைன்ல போர் நடக்கிற மெயின் ஏரியால அதை தவிர்த்து மற்ற எந்த இடமுமே முடக்கப்படவில்லை. எப்பவும் போல பொருளாதாரமும் சரி, நிதிநிலையும் சரி, போக்குவரத்தும் கூட போயிட்டே இருந்தது. அந்த சீரியஸான ஒரு ஹை அலர்ட்டான பிளேஸ்ல மட்டும்தான் வந்து லாக்டவுன்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தது. மற்றபடி ஃபார்மசி, ஹோட்டல்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ வந்து அதே அளவுக்கு லாக்டவுனை மட்டும் இங்கே ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்ற அளவில் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லாக்டவுன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய போர் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன், அந்த நாடே முழுசா வந்து முடக்கப்படலை. ஆனால் அவங்க வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்கன்ற வேணா இது பண்ணலாம். மேபி வந்து இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்துல மிக உயர்ந்த ஒரு நாடா கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அதனால இவங்க இருக்கிற செல்வங்களையும் தக்க வச்சுக்கிட்டு பாதுகாக்கணுன்ற அடிப்படையில கூட பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி